பிதாவாகிய தேவனையும் ஆண்டவர் இயேசுவையும் அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. இந்த 4 மாதங்களை கடந்து இந்த 5வது மாதத்தின் முதல் நாளிலும் தேவன் நம்மை ஜீவனோடும் பலத்தோடும் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் அவருடைய சன்னிதானத்திலே காணப்படும்படி கொண்டு வந்த தேவனுக்கே மகிமையும் துதியும் கனமும் உண்டாவதாக. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய உங்கள் யாவரையும், ஆன்லைன் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களை கர்த்தர் தாமே நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 102:13. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. இந்த வசனத்தை ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன். ஆனால் இப்போது எந்த வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்றால், தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். Thou shall arise and have mercy upon Zion. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். கர்த்தர் எழுந்தருளினா சீயோனுக்கு இரக்கம் கிடைக்குமா? சீயோன்னா யாருன்னா, கர்த்தருடைய சபையில் இருக்கிற பரிசுத்தவான்கள். கர்த்தர் வாழுகிற இடமும் சீயோன் தான். பரலோகத்திலே ஆண்டவர் வீற்றிருக்கிறார், அந்த இடமும் சீயோன் தான். வேதத்தின் அடிப்படையிலே கர்த்தர் எங்கே வாழுகிறார்னால் நம்முடைய உள்ளங்களிலே வாழுகிறார். பரிசுத்தாவியானவர் நம்முடைய உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் கூடுகிற இந்த இடத்திலே நாம் எல்லாரும் சீயோனாய் இருக்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள். ஆண்டவர் இந்த நடுவிலே, சீயோன் நடுவிலே ஆண்டவர் எழுந்தருளி இருக்கிறார். அப்போ ஆண்டவர் எழுந்தருளி இருக்கிற இடத்துல என்ன உண்டாகும்? இந்த வசனத்திலே 3 காரியம் இருக்கு பாருங்க. சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்வீர், அதற்கான காலமும் அதற்கான நேரமும் வந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. இந்த appointed time has come. குறித்த நேரம், தேவன் குறித்த காலங்கள், தேவன் குறித்த திட்டங்கள் நிச்சயமாய் தடைபடாது. தேவரீ நினைத்தது சகலத்தையும், தேவரீ நினைத்தது தடைபடாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகவே தேவன் எழுந்தருளுகிற இடத்துல சமயமும் காலமும் எழுந்தருளும். தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வருகிறது. மாத்திரமல்ல, ஏசாயா 51:3 வேகமா நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 51. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து, அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஆமா, நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ளே சீயோனாய் இருப்போமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஆறுதல் செய்வேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை தன் தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தன் தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆகவே அவருக்கு நாம் உண்மையுள்ளவர்களாய் இருப்போமானால் நமக்கு அவர் ஆறுதல் செய்ய வல்லவராய் இருக்கிறார். பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து, வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். ஒருவேளை அவாந்திரம் வெளியை போல நம்ம காணப்படலாம், பாலைவனம் போல நம்ம காணப்படலாம், வனாந்திரம் போல நம்ம வாழ்க்கை இருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? அதை ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுவார். கர்த்தரின் தோட்டத்தை போல ஆக்குவார். அல்லேலூயா. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும்
கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். பிரச்சனையை மறந்துட்டு ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. எல்லா நன்மைக்கும் அவர்தான் மூல கர்த்தாவாய் இருக்கிறார். ஆகவே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் உண்டாகும். 35:10 கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். கர்த்தர் சியோனுக்கு செய்கிற விஷயங்களை பாருங்க. ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருக்குள்ளே நாம் சியோனாய் இருப்போமானா? கவனிங்க, சியோன்கிறது என்ன, எருசலேம்ங்கிறது என்னன்னா, இப்போ டெல்லி நகரம் மாபெரும் பட்டணம், இந்தியாவுடைய தலைநகரம் இல்லைங்களா? அந்த டெல்லிக்குள்ள என்ன இருக்கு? செங்கோட்டை இருக்கு. அதுதான் பாராளுமன்றம். சரிங்களா? அங்கே தான் பாராளுமன்றம் இருக்குது. அதுபோல தேவன் ஆளுகிற இடம்தான் சியோன். அதை சுற்றிலும் இருக்கிற இடம் தான் எருசலேம். ஆமென். அப்போ எருசலேம்ல இருக்கிறவங்களும் இருப்பாங்க, சியோன்ல இருக்கிறவங்களும் இருப்பாங்க, எருசலேமை தாண்டி யூதேயாவில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. நாம் எங்க இருக்கிறோங்கிறத நாம தான் டிசைட் பண்ணிக்கணும். எருசலேமை தாண்டி யூதேயாவில் இருக்கிறோமா, இல்லை சமாரியாவில் இருக்கிறோமா, தேவன் விரும்பாத இடத்துல இருக்கிறோமா, பாவங்கள் நிறைந்த இடத்துல இருக்கிறோமா, அதை தாண்டி எருசலேமை கிட்ட வந்திருக்கிறோமா, அல்லது எருசலேமிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அதை தாண்டி கடவுளோடு கூட வாழுகிற இடமாகிய சியோனுக்கு வந்திருக்கிறோம். நம்முடைய வளர்ச்சி எந்த இடத்துல இருக்கு, நம்முடைய உறவு எவ்வளவு தூரத்தில் இருக்குங்கிறத நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நான் கடவுளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, சியோனில் இருக்கிறேனா, கொஞ்சம் தள்ளி எருசலேமில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, அதை தள்ளி யூதேயாவில் வாழ்கிறேனா, அதை தாண்டி சமாரியாவில் பாவம் நிறைந்த இடத்துல இன்னும் பிரச்சனைகள், போராட்டங்கள், நிர்பந்தங்கள், மனக்குழப்பங்கள், திகைப்புகள், கலக்கங்கள் இருக்கிற இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, எந்த இடத்துல இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க தான் தீர்மானிக்கணும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், சியோனிலே சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும், சஞ்சலமும் தவிப்பு ஓடி போகும். ஏசாயா 3:14-15 பாருங்க. கர்த்தர் தமது ஜனத்தின் மூப்பரையும் அதன் பிரபுக்களையும் நியாயம் விசாரிப்பார். நீங்களே இந்த திராட்சை தோட்டத்தை பட்சித்து போட்டீர்கள். சிறுமையானவனிடத்தில் கொள்ளையிட்ட பொருள் உங்கள் வீடுகளில் இருக்கிறது. நீங்கள் என் ஜனத்தை நொறுக்கி சிறுமையானவர்களின் முகத்தை நெரிக்கிறது என்னவென்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அது என்ன சொன்னேன்? ஏசாயாவா? இல்லை, எரேமியா 3:14-15. சாரி, எரேமியா 3:14-15. சீர்கெட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர். நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சியோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். கவனிங்க, சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர். நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சியோனுக்கு அழைத்து கொண்டு வந்து, உங்க ஊர்ல ஒருத்தரை அல்லது உங்களுடைய வம்சத்துல 2 பேரை தெரிந்து கொண்டு, இப்படி குடும்பத்துக்கு ஒருவரா கோத்திரத்துக்கு ஒருவரா நான் உங்களை தெரிந்து கொண்டு எங்க கொண்டு வருவேன்? சியோனுக்கு கொண்டு வருவேன். அங்க யாரு வாழ்ந்து கொண்டிருக்கிறா? தேவாதி தேவன் நித்திய நித்தியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அங்கே கோடிக்கணக்கான தேவதூர்கள் இருக்கிறார்கள். அங்கே தேவனை ஆராதிக்கிற ஆராதனையின் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும். அங்கே எந்தவித துக்கமும் கிடையாது, கண்ணீர் கிடையாது, கவலை கிடையாது. அவருடைய சமூகம் எப்பொழுதும் அங்கே பிரகாசமாகவே இருந்து கொண்டிருக்கும்.
அங்கே உங்களை கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை தருவேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வளர்ந்து வர வேண்டிய கட்டாயத்துக்குள்ள இருக்கிறோம். நகர்ந்து வர வேண்டிய கட்டாயத்துக்குள்ள இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி வேண்டும், எழுச்சி வேண்டும், முயற்சி வேண்டும், பயிற்சி வேண்டும். இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஏதோ நம்ம வந்தோம், கடவுளுடைய வார்த்தை கேட்டோம், அதை போய் மறந்துட்டோங்கிறது இல்லை. கடவுளுடைய வார்த்தையை இருதயத்தில் வைங்க. அடே அன்றைக்கு ஒவ்வொரு நாளும் சிந்திங்க. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அங்கே நான் அழைத்து கொண்டு வந்து என்ன செய்வேன்? என் இதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களை நான் கொடுப்பேன். அவர்கள் அறிவோடும் புத்தியோடும் உங்களை மேய்ப்பார்கள். உங்களுக்கு வசனங்களை ஊட்டுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வார்த்தைகளை உங்களுக்கு கொடுப்பார்கள். என் இதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களாய் இருந்தார். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு கவனிங்க, இந்த காலையில ஓடி வர்றதுக்கு எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறாங்க பாருங்க. எத்தனை பேர் தூக்கத்தை விட்டு எழுந்திருக்க முடியல, தங்களுடைய சுயநலத்தை விட்டு கொடுக்க முடியல. கடவுளுக்கென்று இந்த 4 மாதமும் காப்பாத்தினாரே, நன்றி சொல்ல ஒரு தருணத்தை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற முயற்சி கூட செய்யாமல் இருக்கிறார் பாருங்க. நிர்விசாரமாய் எப்படி பரலோகம் போவோங்கிறத கொஞ்சமாவது கஷ்டப்பட்டாதானங்க சந்தோஷம் இருக்கும், வாழ்க்கையில நிம்மதி இருக்கும். அதனால கவனிங்க, கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு நல்ல மேய்ப்பர்களை கொடுத்து நம்மளை போஷிக்கிற, போஷாப்பு செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இதுவரைக்கும் நான் உங்களுக்கு முகவரியா சொன்ன வார்த்தையை கேட்டீர்கள். இப்பதான் முக்கியமான வார்த்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னன்னா, சங்கீதம் 102:13 முதல் வார்த்தையை கவனிச்சோம் இல்லையா? என்ன வார்த்தை? தேவரீர் எழுந்தருளி. தேவன் எழுந்தருளுகிற இடத்துல ஏன் எழுந்தருளுகிறார்? எதுக்காக எழுந்தருளுகிறார்? அது முக்கியமான விஷயத்தை இப்ப நன்மையானதை பார்த்தோம் இல்லையா? ஆனா அதனுடைய சில முக்கியமான விஷயத்தை நம்ம ஆராய்ச்சி பார்த்தா, கடவுள் எதற்காக எழுந்தருளுகிறார் அப்படின்னு சொன்னா, யாத்திராம 20:20 பாருங்க. அங்க மிக முக்கியமான வார்த்தைகளை, 3 வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். எக்ஸோடஸ். மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றார். இங்கே கவனிங்க, தேவன் பேசுற மிக முக்கியமான வார்த்தையை மோசே சொல்றார். மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். உஷ்ணத்தினால பாதிக்கப்பட்டுருவோமோ, வேலைக்கு போக முடியுமோ, எந்தவித கவலையும் வேண்டாங்க. இஸ்ரவேலை நடத்தின தேவன் நம்முடைய தேவன். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்துவது இல்லை. நீங்கள் போகையிலும் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள், வருகையிலும் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். அல்லேலூயா. நடந்தாலும் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள், ஆட்டோவில் வந்தாலும் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள், அசஞ்சி வந்தாலும் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். ஆமென். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கவே அவர் நல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே என்ன சொல்றாரு? நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் எழுந்தருளுகிறார் தெரியுமா? உங்களை சோதிக்கவும். அப்படின்னா சோதிக்கிறதுக்கு இல்லைங்க, கடவுள் நம்மளை சோதிச்சா கடவுளுடைய சோதனைக்கு யாருங்க தப்ப முடியும்? மனுஷனுடைய சோதனையே தாங்க முடியல. போதுமாடா சாமின்னு பாட்டு பாடுறான். சோதனை மேல் சோதனை போதுமாடா. ஆனா எதுக்காக கடவுள் சோதிக்கிறார்னா, சோதிக்க அல்ல, உங்களை நிரூபிக்க கர்த்தர் எழுந்தருளுகிறார். என்னன்னு நிரூபிக்க? இவன் என்னுடைய தாசன், என்ன பிரச்சனை வந்தாலும் இவன் என்ன செய்ய மாட்டான்? என்னை விட்டு கொடுக்க மாட்டான், என்னை விட்டு விலக மாட்டான். உத்தமன் என்று நிரூபிக்கும்படி, உத்தமன் என்று நிரூபிக்கும்படி யோசுவாவும் காலேப்பும் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினார் என்று வேதம் சொல்லுகிறதே. அந்த தகுதியை நாம் அடையும்படிக்கு கடவுள் நம்மளை என்ன செய்யறாரா? நிரூபிக்கிறதற்காக சில சோதனைகள் வழியாக நடத்துகிறார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அவன் சோதித்த பின்பு எப்படி இருப்பானா?
பொன்னாக விளங்குவான், பொன்னாக விளங்குவான். உங்களை பொன்னாக மாற்றுகிறதுக்கு தான் இந்த சின்ன சோதனை எல்லாம் வந்து போகுதுங்க. அதில் நம்ம விசுவாசம் இல்லைன்னா வெந்து போயிடுவாங்க, இல்லைன்னா டெய்லி நொந்து போயிடுவோம் இல்லையா, செத்து சுண்ணாம்பாயிருவோம்னு சொல்கிறாங்க இல்லையா. காரணம் என்னன்னா, கடவுளுடைய வார்த்தையை நம்புறதற்கு அவங்க பலன் இல்லை, அந்த அளவுக்கு கடவுளுடைய வார்த்தையை குறித்த அறிவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, கடவுள் ஏன் எழுந்தருளுகிறார்? உங்களை நிரூபிக்கிறதற்கு. என்னுடைய பிள்ளைகள் என்று தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆதியாகமம் 22:1 தேவன் ஆபிரகாமை என்ன செய்தாரு? சோதித்தார். அப்படிங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் என்ன இருக்குன்னா, God proved Abraham இருக்கு. மற்ற வசனங்களில் God tempted Abraham இருக்கும், தேவனை சோதித்தார்னு இருக்கும். ஆனால் ஒரிஜினலாக என்ன இருக்குதுன்னா, தேவன் ஆபிரகாமை நிரூபித்தார். ஒரு சோதனையை, அதுவும் சாதாரண சோதனை இல்லைங்க, ஒரே மகனை எனக்கு பலியிடுன்னு சொன்னார். ஆனால் பலியிட விட்டார் ஆண்டவரே. அவன் பலியிட தன்னையும் ஒப்பு கொடுத்துட்டான், தான் பிள்ளையும் ஒப்பு கொடுத்துட்டு எல்லா வேலையும் அவன் எல்லாவற்றையும் ஆயத்தத்தோடு செய்து கொண்டிருக்கிறாங்க பலியிடுவதற்கு. கடவுளுடைய வார்த்தைக்கு 100க்கு 100 கீழ்ப்படிந்தான். ஆமென், அல்லேலூயா. ஆனால் கடவுள் அவனை பலியிட செய்யாம வேறு வழியில ஒரு ஆட்டை கொடுத்து தன்னுடைய மகனுக்கு பதிலாக அந்த ஆடு பலியானது போல தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பி, தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவை அனுப்பி அவரை நமக்காக அடிக்கும்படி ஒப்பு கொடுத்தார். நமக்கு பதிலாக சோதிச்சா நீங்களும் நானும் நிற்க முடியாத அந்த சோதனையில். ஒன்று வேணாங்க, நேபுகத்நேச்சார் அவன் எரிய வச்ச சூளையில தூக்கி போட வந்தான் 3 பேரை. ஆனால் அந்த 3 பேரும் அக்கினியில் நடந்தாங்க. தூக்கி போட வந்தவன் என்ன ஆனா? வெந்து போனாங்க. ஆனால் தூக்கி போட்டவங்களுடைய முடி கூட என்ன ஆகலை. என்ன ஆச்சரியமான தேவன், அக்கினிமயமான தேவன். அக்கினிக்கு முன்னாடி ஒரு அக்கினி நிற்க முடியுமா? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய தேவன் எவ்வளவு பயங்கரமானவர். இவ்வளவு பெரிய பயங்கரமானவர் வச்சுக்கிட்டு நம்ம கவலைப்பட்டோம்னா நாம எவ்வளவு மோசமான ஆளுங்கிறத நீங்களும் நானும் யோசிச்சு பார்க்கணும். நீங்களும் நானும் கவலைப்பட்டா நம்மளை மாதிரி ஒரு மோசமான ஒரு ஜென்மம் இருக்க முடியாதுங்கிறத நாம உணரணும். ஏன்னா தேவன் செய்கைகளில் பயங்கரமானவர். அல்லேலூயா. ஆகவே உங்களை சோதிப்பதற்காக அல்லது உங்களை நிரூபிக்கிறதற்காக, இரண்டாவது நீங்கள் பாவம் செய்யாதபடி. அந்த சோதனையின் மூலமா நீங்க என்ன பண்ண முடியாது? அடுத்தது பாவம் செய்யாம இருக்கணும். அதுதான் தேவனுடைய திட்டம். மறுபடியும் நீங்க பாவம் செஞ்சிடக்கூடாது, மறுபடி போய் விக்கிரகங்களுக்கு கையெடுத்துடக்கூடாது, மறுபடி பின்திரும்பி பார்த்துடக்கூடாது, மறுபடி எகிப்துக்கு போயிடக்கூடாது. கிருபையை சார்ந்திருக்கிறவர்கள் எகிப்திலேயே கடவுளை வைத்து, ஆண்டவரை வைத்து ஆராதனை செய்கிறவர். எகிப்திலேயே இங்கே வசதிகள் இருக்கு. எகிப்து நீங்க கவனிச்சிங்கன்னா, இந்த நாகரிகங்களை கவனிச்சிங்கன்னா எகிப்தினுடைய நாகரிகம் வரும் சரித்திரத்தில். மிக நாகரிகம் உள்ள ஒரு தேசம், அறிவில் வளர்ச்சி அடைந்த தேசம். எகிப்து தேசங்கிறது சாதாரண ஒரு தேசம் இல்லைங்க, உலகத்தை ஆண்ட ஒரு வல்லரசு. சரித்திரத்தில் முக்கியமாய் பெயர் பெற்ற ஒரு நாடு அது. அங்கே தங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கிருபையை மாத்திரம் பெற்றிருக்கிறவர்கள் எங்கே இருந்து கர்த்தரை ஆராதிக்கிறார்கள்? எகிப்துக்குள்ளேயே இருந்து கர்த்தரை ஆராதிக்கிறார். எப்படி பிரதர் இருக்கிறேன்? கிருபையினால இருக்கிறேன். பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? கிருபையினால இருக்கிறாங்க. ஊழியம் எப்படி செய்றீங்க? கிருபையினால இருக்கிறோம். தப்பு சொல்லலை. ஆனால் சத்தியத்தை அறிகிற போதுமான பூரண வளர்ச்சிக்கு நம்ம சத்தியத்தை அறிகிற அறிவை வளராம நம்ம கேட்ட சத்தியத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம்னா ஏத்துக்குள்ளே இருக்கிறோம்னு அர்த்தம். புரியுதா? பூரண வளர்ச்சி அடையும்படி, பூரண வளர்ச்சி அடையும்படி, தேறியினவர்களாய் நிற்கும்படி. இதெல்லாம் கவனிங்க. கிறிஸ்துவின் வசனம் உங்கள் இருதயங்கள் எல்லா ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக என்ற வார்த்தையெல்லாம் கவனிங்க. ஆகவே கடவுள் என்ன விரும்புகிறார்னா, கடவுளுடைய வார்த்தை உள்ள போக போக பாவம் செய்ய மாட்டாங்க. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான்னு இருக்குல்ல,
அப்படின்னு என்ன அர்த்தம்னா பாவம் செய்யான்னு இல்லை, அவன் நாளுக்கு நாள் பாவம் செய்வதை நிறுத்துவான். ஒரு நாள் ஒரு பூரணமான நிலைமைக்கு வந்துடுவான், பூரண வளர்ச்சி அடைவான், பரிபூர்ணமான நிலைமைக்கு வருவான், பாவம் செய்வதை நிறுத்துவான். அல்லேலூயா. சிந்தனையில கூட பாவம் வரக்கூடாதுன்னு அவன் எதிர்பார்ப்பான். அந்த வளர்ச்சி வரணுங்க. நம்மளோட சோம்பல் ஆளுதா, பிசாசு ஆளுகிறானா, சரீரம் நம்மளை ஆளுதா, மாம்சம் ஆளுதா, அல்லது உலக ஆசைகள் நம்மை ஆளுதாங்கிறத சிந்திச்சு பாருங்க. கடவுள் எதுக்காக எழுந்தருளுகிறார்னா உங்க வாழ்க்கையில முதலாவது நீங்கள் நிரூபிக்கப்பட வேண்டும். நீங்க யாருன்னு? வல்லமையான தேவ மனுஷி, தேவனுடைய ஊழியக்காரி, என்னுடைய தாசன், என்னுடைய பரிசுத்தவான், நான் தெரிந்து கொண்டவன், என்னுடைய நாமத்தினால் அழைக்கப்பட்டவன், அவன் உத்தமன், சன்மார்க்கன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகிறவன்கிறது நிரூபிக்கும்படி ஆண்டவர் முதலாவது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எழுந்தருளுகிறார். இரண்டாவது, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு, தொடர்ந்து பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கும்படிக்கு, என்னுடைய சத்தியத்திலே நிலைத்திருந்தால் நீங்கள் மெய்யாகவே எனக்கு சீஷராயிருப்பீர்கள். நிலைத்திருந்தால். மூன்றாவதாக, அவரை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்குண்டாக இருப்பதற்காக, கடவுளுக்குண்டாக பயப்படுகிற பயம். கவனிங்க, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியாக உருவாக்கும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுங்க? மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மை கண்ணியாக மாற்றும். கன்னிகைகளா, மணவாட்டிகளா? 2 சுழி 3 சுழி தாங்க. நமக்கு தலையில் எத்தனை சுழி இருக்குது நீங்கள் பார்த்து. சில பேர் தலையில் 2 சுழி இருந்ததுன்னா 2 பொண்டாட்டின்றாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் பாருங்க, 3 சுழின்னா பிரச்சனை, 2 சுழின்னா ஆசீர்வாதம். 3 சுழின்னா கண்ணினா என்ன? ஆபத்து. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமா இருந்தால் நம்ம கன்னிகளாய் மாறுவோம், இல்லைன்னா கன்னியாய் இருப்போம். புரியுதுங்களா? மனுஷனை நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க. அல்லேலூயா. நாம் மனவாட்டிகளாய் மாறுவோம். ஆகவே எதுக்கு தேவன் எழுந்தருளுகிறார்னா உங்களை நிரூபிக்கிறதுக்காக. இரண்டாவது, நீங்கள் பாவம் செய்யாமல் காக்கப்படும்படிக்கு. மூன்றாவது, அவரை பற்றும் பயத்தோடு கூட இருக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். முடிவாக சொல்லி முடிக்கிறேன். இப்போ கர்த்தர் எழுந்தருள்னா இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குல்ல. இப்போ ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறாருன்னா, ஏசாயா 60:1 அவர் நம்மளை என்ன பண்ண சொல்கிறாருன்னா, நீங்கள் எழும்புங்கன்றார். மகளே நீ எழுந்தருள். அரைஸுங்கிற வார்த்தை 2 இடத்திலும் பயன்படுத்தப்பட்டது. தேவன் எழுந்தருளுவார். 68:1 பார்த்தீங்கன்னா, தேவரீர் எழுந்தருளுவாராக, சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். கவனிங்க, தேவரீர் எழுந்தருளுவாராக. தேவன் எழுந்தருளுகிற இடத்துல சத்துருக்கள் சிதறண்டு போவார்கள். பகைக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? ஓடி போவார்கள். தேவனுடைய பிள்ளையை, உங்களை பகைக்கிறவன் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. யோசுவா சொல்றாரு, ஒருவனும் உயிரோடு இருக்க நாள் அளவு உனக்கு முன்பாக ஒருவனும் நிற்க முடியாது. Nobody can stand against you as long as you live. நீ உயிரோடு இருக்கும் வரைக்கும் ஒருவனும் உனக்கு முன்பாக எழும்ப முடியாது, கை நீட்ட முடியாது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எழுந்தருளுங்க. Arise and shine for the glory of the Lord. எழும்பி பிரகாசி சொல்றாரா இல்லையா? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. கவனிங்க, இப்ப நாம எழும்பனா எதுக்காக தேவன் நம்மளை எழுந்தருள சொல்றாரு? இப்ப நாம சொல்றோம், தேவரீர் எழுந்தருளுவீராக. எல்லாரும் சொல்லுங்க, கையை காட்டுங்க. தேவரீர் எழுந்தருளுவீராக, தேவரீர் எழுந்தருளுவீராக. என்னை நிரூபிக்கும்படி, நான் பாவம் செய்யாதிருக்கும்படி, உம்முடைய முகத்துக்குண்டாக நான் உமக்கு பயந்து வாழும்படி தேவரீர் எழுந்தருளுவீராக. Let God arise. தேவரீர் எழுந்தருளுவீராக. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அம்மா பரிசுத்தவானே, பரிசுத்தவாட்டியே, நீ எழுந்தருள்வாயாக. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு சொல்லுங்க? எழுந்தருள்வாயாக. ஏன்?
இதுக்கு நீ என்னை நிரூபிக்கும்படி, நான் உன்னை நிரூபிக்கும்படி நான் எழுந்தருளுகிறேன் உன் வாழ்க்கையில. எத்தனை பேர் இந்த வார்த்தையை சந்தோஷப்படுறீங்க? நான் எழுந்தருளுகிறேன் உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல, வேலை ஸ்தலத்துல, உன்னோட கூட. எதுக்கு? உன்னை நிரூபிக்கிறதுக்கு. என்னுடைய பயங்கரமான தேவ பிரதிநிதின்னு, என்னுடைய பிரதிநிதி நீந்தாங்கிறத எல்லா இடத்திலும் நிரூபிக்கும்படி நான் உன் நடுவில் எழுந்தருளி இருக்கிறேன், உன் குடும்பத்தில் எழுந்தருளி இருக்கிறேன். மூடிக்கிட்டு எப்படி இருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லாம எப்படி இதை அப்படியே யோசிக்கிறீங்களா? நல்ல கவனிங்க. உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில, உங்க கோத்திரத்துல, உங்க ஊர்ல உங்களை நிரூபிக்கும்படி நான் எழுந்தருள் இருக்கிறேன்னா, இப்ப நான் என்ன சொல்றேன்? நீங்க எழுந்தருள்வாயா? நீங்க எழுந்தருளுங்க. அம்மா உட்கார்ந்து இருக்காத, சும்மா வீட்லயே கொட்டாய் போட்டுக்கிட்டு உட்கார்ந்து. ஏற்கனவே கொட்டாய் தான் இருக்குது மேல, அதுக்கு மேல நீ கொட்டாய் போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காத. எழுந்தருளு. அரைஸ் and shine for the glory of the Lord. எழுந்து பிரகாசி. எதுக்கு? நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன் என்பதை நிரூபிக்கும்படி நீ எழுந்தருளு. நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிற தேவன், சர்வ வல்லமை உள்ளவர். நான் உன்னை மனவாட்டியாக ஏற்றுக்கொள்ள மனவாளனாக வரப்போகிறவர். இதை நீ நிரூபிக்கும்படி எழுந்தருளு. என்ன நிரூபிக்கணும்னா நீ எழுந்தருளும். உன்னை நிரூபிக்கணும்னா நான் எழுந்தருளும். எத்தனை விதமான ஆசீர்வாதம், எப்படி ஆசீர்வாதம் இருக்கு பார்த்தீங்களா? ரெசிப்ரோக்கலா. ஆமென். இந்த ரெசிப்ரோக்கல் பிளஸிங்க பாருங்களேன், என்ன அழகா இருக்குல்ல. நான் நிரூபிக்கணும்னா, என்னைய நிரூபிக்கணும்னா நீங்க எழுந்தருளுங்க. உங்களை நான் நிரூபிக்கணும்னா நான் எழுந்தருளுங்க. இப்ப யார் சொல்றதுல உண்மையா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் சொன்னதுல உண்மையா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்ப சீக்கிரம் எழுந்து அருளி போறதுக்கு ரெடியா இருக்கிறோம். டைம் ஆயிடுச்சுன்னு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் வாழ்க்கையில எழுந்தருளுகிறேன், உன்னை நிரூபிக்க, உன்னை பொன்னாக விளங்க, உன்னை பரிசுத்தமுள்ள கன்னியாக நிறுத்த, குற்றமில்லாமல் மாசற்றவளாய் பிழையற்றவளாய் என்னுடைய ஸ்தானத்திலே உன்னை மனவாட்டியாய் நிறுத்த, வஸ்தியை தூக்கி தள்ளி எசரை நிறுத்த. அல்லேலூயா. திமிராலே எழும்பு. அவ சொல்றா, நான் எழும்பும் அளவும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்றா? நான் எழும்பும் அளவும், அதாவது நான் தாயாக எழும்பும் அளவும். தேவனுடைய பிள்ளை எப்படி எழும்ப போறீங்க? தாயாக எழும்ப போறீங்களா? பேயாக விளங்க போறோமா? எப்படி இருக்க போறோம்? தாயாக எழும்பும் அளவும் தேசம் பாழாகும். தேவனுடைய பிள்ளையே, அரைஸ், எழும்புங்க, கர்த்தரை நிரூபிங்க. சிம்சோன் எழும்பினான். ஒரே 2 கையால 300 நரியை பிடிச்சான், ஒரு சிங்கத்தை கிழிச்சான். எவ்வளவு பெரிய விஷயங்க. கடவுள் எழுந்தருளுகிற இடத்துல சிம்சோன் எவ்வளவு பெரிய விஷயங்களை செய்தான், எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியா மாறினான். நேரம் இல்லை. இந்த மாதத்துல விசுவாசிங்க, பராக்கிரமங்களை செய்யும்படி கடவுள் உங்களை எழுந்தருள பண்ணுவோம். நீங்கள் பராக்கிரமசாலியை மாறும்படி. பயந்த காலம் போதுங்க, பயந்தது போதும். எழும்பி வல்லமையை தரித்துக்கொள். கர்த்தர் இருக்கிறார் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்கள் நடையில, உங்களுடைய பேச்சில, உங்களுடைய ஆவியில, விசுவாசத்திலே, கற்பிலே, எல்லாவற்றிலும் மாதிரியாய், விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இருக்கும்படி நீங்கள் எழுந்தருளுங்கள். நீங்கள் எழும்பாவிட்டால் தேசம் பாழாயிடும். கடவுள் நிரூபிக்கப்பட முடியாது. தேவனை நேரடியாக நான் தான் கடவுள்னு நிரூபிக்க மாட்டாரு. அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட உங்களை என்னைய வச்சுதான் தேவன் இந்த உலகத்தில் நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை நிரூபிப்பார். சட்டங்களை மாற்றுவார், திட்டங்களை கொடுப்பார். தேவன் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். தேவன் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் உங்க வாழ்க்கையில் எழுந்தருளி இருக்காரா இல்லையா? எழுந்தருளி இருக்காரா இல்லையா? அப்பனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? எனக்கு பிரியமானவனே, எனக்கு பிரியமானவளே, நீ எந்திரிக்க மாட்டியா? நீ எழும்ப மாட்டியா? விசுவாசத்தில் நீ எழும்ப மாட்டியா? ஏன்னா உன்னை நம்பிதான் நான் இரத்தத்தை சிந்திருக்கிறேன். நீ என்ன நிரூபிக்கணும், என்ன நிரூபிக்கணும். இதுக்காக தான் என் நாமத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன். இதுக்காக தான் என்னுடைய வசனத்தை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன். இதுக்காக தான் உன் மேல என் மகிமையை வச்சிருக்கிறேன். நீ என்ன செய்ய போற? நீ எழும்ப போறியா? இல்ல உட்கார்ந்துட்டே போராடிட்டு இருக்க போறியா?
தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் சீயோனுக்கு இறங்குவா. அதற்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.